உடல் எடைய குறைக்கிறதுக்காக எந்த விதமான டயட்டிங், மெனு பிளான் எதையுமே என்னால ஃபாலோ பண்ணவே முடியாதுங்க. சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க? அப்ப இத கேளுங்க. இது ஒரு எளிமையான மெத்தட். என்னுடைய கிளையண்ட்ஸ்க்குலாம் நான் சஜெஸ்ட் பண்ற சக்சஸ்ஃபுல்லான மெத்தடும் கூட. உடல் எடை மட்டும் இல்ல, உடலின் மொத்த ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன உறுதி, என் வாழ்க்கை தரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். 6:30 மணிக்கு உங்க அடுப்படி கதவ சாத்திருங்க. 7 மணிக்குள்ள உங்களுடைய இரவு உணவை முடிச்சிருங்க. "ஐய்யய்யோ! ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்றீங்களா? முயற்சி பண்ணி பார்க்காமயே இது கஷ்டம்னு சொல்லாதீங்க. ஒரு 7 நாட்கள்லயே உங்களுடைய உடல் இதுக்கு ரொம்ப சந்தோஷமா பழகிரும். அப்போ 7 மணிக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, எப்பவுமே வழக்கமா நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ, அதையே முதல் 21 நாளுக்கு நீங்க சாப்பிடுங்க. முடிஞ்சா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கலாம். 10 மணிக்கு நீங்க உறங்க போற ஆள் அப்படின்னு சொன்னா, தூக்கமே வராதுங்க எனக்கு, வயிறு ரொம்ப காலியா இருந்தா அப்படின்னா, அந்த அவஸ்தை ஒரு ஒரு 7, 8 நாட்கள் தான் இருக்கும். அதுக்குள்ள உடம்பு அழகா பழகிடும். ஆ அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா, ஒரு பழமோ, சமைக்காத உணவுகள் ஏதாவது, காய்ச்சன ஏடெடுக்கப்பட்ட பால் அல்லது மோர் அல்லது டின் சூப் அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். இதனால என்ன பயன் அப்படின்னு சொன்னா, எளிமையாவே ரொம்ப ஈஸியாவே இந்த ரிதத்துக்கு உடம்பு பழகிடும். 7 டூ 7 இரவு 7லிருந்து அடுத்த நாள் 7, 8 வரைக்கும் ஃபாஸ்டிங் ஹவர் ஒரு 12 ஹவர்ஸ் நீங்க ஈஸியா செட் பண்றதுனால, சிர்காடியன் ரிதம் அழகா சேஞ்ச் ஆயி, உடல் உறுப்புகள் நல்லா ஓய்வெடுத்து, ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்பட்ட நிலைய உங்களுக்கு குடுக்கும். எடை ரொம்ப ரொம்ப ஈஸியா குறைக்க ஒரு அருமையான மெத்தட் இது. தூக்கத்தின் தன்மை கண்டிப்பா மாறுபடும். நல்ல ஒரு ஆழமான தூக்கத்துக்குள்ள உங்களால போக முடியும் இதனால. எந்த ஒரு டயட் நம்ம பின்பற்றதா இருந்தாலும், அதுல கன்சிஸ்டன்சி முக்கியங்க. காலம் ஃபுல்லா நம்ம தொடர்ந்து அதை ஒரு வாழ்க்கை முறையா மாற்றக்கூடிய டயட்டா இருக்கணும். அதுவும் பாரம்பரியம் சார்ந்து இருக்கணும். அப்பதான் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான டயட் பிளானா இருக்க முடியும். ஃபாஸ்டிங் எப்பவுமே நம்ம மரபுல இருந்துட்டு வர வழக்கம் தான். அதோட இந்த ஏர்லி டின்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான, உலகத்தின் இயக்கத்தோட சேர்த்து நம்ம உடலை மாற்றக்கூடிய ஒரு விதம் அப்படிங்கிறதுனால, ரொம்ப எளிமையாகவுமே பின்பற்றக்கூடிய முறை இது. பின்பற்றி பாருங்க. முதல் 21 நாள்லயே நல்ல வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் இத உங்களால விடவே முடியாது. இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே மாறிரும். வாழ்த்துக்கள்.